மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 8ஆம் வகுப்பில் இயல் 2 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இயல் 1ல் மொழி பற்றி பார்த்தோம். மொழி பற்றி மொத்தம் 5 லெசன் பார்த்துருக்குறோம். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இயல் 2ல் இயற்கை பற்றி பார்க்க போகிறோம். அதில் மொத்த பாடங்கள் எத்தனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க 6. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கவிதை பேழையில் 2 கொடுத்துருக்குறாங்க. ஓடை, கோணக்காத்து பாட்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு நிலம் பொது அப்படிங்கிறது உரைநடை உலகம். அடுத்து வெட்டுக்கிளியும் சருகுமானும் அப்படிங்கிறது என்னென்னா துணைப்பாடம். அடுத்து இலக்கணத்தில் கற்கண்டுன்னு கொடுத்துருப்பாங்க, அது வினைமுற்று. லாஸ்ட்டாக செய்யுள் பகுதியில் திருக்குறள் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 பகுதி இருக்குது இயல் 2ல். நாம் இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இயல் 2ல் ஓடை பற்றி பார்க்க போகிறோம். மாணவர்களே, வீடியோ பார்க்கும்போது புக்கையும் எடுத்து பக்கத்தில் வச்சுக்குங்க. வீடியோ நல்லா கவனிங்க. புக்கிலையும் பார்த்துக்கிட்டு படிக்கிறதுக்கு பாருங்கள். நான் சொல்கிறப்பெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, குறிச்சிக்குங்க. கொஸ்டின் கேட்டால் நீனா கொஸ்டின் எழுதிக்குங்க. இப்போ எழுதிக்கிட்டு பாருங்கள். இயல் 2 ஈடில்லா இயற்கை. இப்போ கவிதை பேழையில் ஓடை தலைப்பு, பாடத்தோட தலைப்பு ஓடை. மாணவர்களே, இப்போ நம்ம ஓடைனா நீர் தேங்கி இருக்கிற பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குளம், ஏரி அப்படிமோ. நீர் ஓடிக்கொண்டே இருக்குது பார்த்தீங்களா, அது தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஓடை. அப்படி மலைப்பகுதியிலேருந்து நீர் கொஞ்சம் கொஞ்சமாக வருது, அது ஒரு இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கிறது என்ன சொல்லுவோம் ஓடை அப்படிம்போம். அந்த ஓடை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து ஆசிரியர் இந்த ஓடை அப்படிங்கிற பாடலை எழுதியவர் யார் அப்படிங்கிறத பற்றி. இந்த பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள ஓடை என்னும் பாடல் யார் எழுதினது அப்படின்னா வாணிதாசன். எதுலேருந்து, எந்த தலைப்பில் அப்படின்னா தொடுவானம் அப்படிங்கிற ஒரு நூல்லேருந்து இதை எடுத்திருக்கிறாரு. நுழையும் முன் நம்ம ஆசிரியர் குறிப்பை பற்றி பார்க்க போகிறோம். நூல்வழி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். அரங்கசாமி என்கிற எத்திராசலு என்பது இவரின் இயற்பெயர் ஆகும். இவர் பாரதிதாசனின் மாணவர். இவர் கற்ற மொழிகள் என்னென்ன அப்படின்னா தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவர். கவிஞரேறு, பாவலர் மணி முதலிய சிறப்பு பெயர்களை பெற்றவர். இவருக்கு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது. இவருக்கு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது. இவர் பல இலக்கியங்களையும் எழுதியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னா தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் என்பன இவரது நூல்களுள் சிலவாகும். அடுத்து இப்போ நம்மளோட பாடப்பகுதி எதுன்னு சொல்லிட்டேன். பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள ஓடை அப்படிங்கிற பாடல் எந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னாக்க தொடுவானம் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் இல்லாதது எக்ஸ்ட்ரா உள்ளது சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. இந்த வாணிதாசன் எங்கே பிறந்தார் அப்படின்னா புதுவையை அடுத்துள்ள வில்லியனூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் யார் அப்படின்னா அரங்க திருக்காமு துளசியம்மாள். இவரது காலம் எப்பொழுது அப்படின்னா 1916 1974 வரைக்கும் இவரது காலம். இப்போ கவனிங்க, இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்கலான்னு சொல்கிறேன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டால் வாணிதாசன். வாணிதாசன் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா அரங்கசாமி என்கிற எத்திராஜுலு, அதான் அவருடைய இயற்பெயர். இவர் யாருடைய மாணவர் அப்படின்னா பாரதிதாசனோட மாணவர். இவர் கற்ற மொழிகள் என்னென்ன அப்படின்னா தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு. அடுத்து இவருக்குள்ள சிறப்பு பெயர்கள், வேறு சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா கவிஞரேறு, பாவலர் மணி. இவருக்கு எந்த அரசு செவாலியர் விருது வழங்கியது அப்படின்னா பிரெஞ்சு அரசு. எந்த அரசு அப்படின்னா பிரெஞ்சு அரசு. சரி, இவரது நூல்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டோம்னா தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் என்பது இவரது படைப்புகள். அடுத்து நம்மளோட பாடப்பகுதியில் உள்ள ஓடை அப்படிங்கிற பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா தொடுவானம் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நுழையும் முன். மனித வாழ்வு இயற்கையோடு இயைந்தது. கவின்மிகு காலை பொழுதும் மயக்கும் மாலை பொழுதும் பிறை நிலவும் ஓடும் ஓடையும் பாயும் ஆறும் கத்தும் கடலும் நம் மனத்தை மயக்க வல்லவை.
அவ்வாறு மனத்திற்கு இன்பமூட்டும் கவிதை ஒன்றை கற்போம் வாருங்கள். இப்போ எல்லாருமே நம்ம இயற்கைன்னா என்ன, ரொம்ப இயற்கைன்னா என்னென்னு எல்லாருக்கும் தெரியும். மனிதனால் உருவாக்கப்படாத அனைத்துமே இயற்கை தான். இப்போ ஆறுகள் ஓடி வருது, மலை, காடு, இதெல்லாம் என்னென்னா இயற்கையை நம்ம சொல்லுவோம், இயற்கையாக சொல்லுவோம். இயற்கையில் வந்து காடுகள்லேருந்து நமக்கு தேவையான பொருட்கள்லாம் நிறையா கிடைக்கும். இப்போ அதில் உள்ள பாடல்களை நம்ம இப்போ பார்க்கலாம். மாணவர்களே, இப்போ படத்தை பாருங்கள். ஓடைனா எப்படி இருக்குன்னு சொன்னேன். ஒரு கரையோர பகுதியாக இருக்கும், அதில் நீர்நிலை பெருகி ஓடிக்கிட்டே இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஓடை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஓடையை பார்த்தோன்னே மாணவர்களாகி உங்களுக்கெல்லாம் என்ன தோணும், உடனே போய் அதில் ஆடி குதிக்கிறது மாதிரி உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ஆடி குளிக்கிறது. இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வாணிதாசன் இந்த ஓடையை பார்த்தோன்னே ஒரு பாடல் பாடுறாரு. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, கவனிங்க. பாடலை பாருங்கள். ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். ஓடைனா என்ன செய்யும், அங்கே சின்ன சின்ன கல் குன்றுகள்லாம் இருக்கும். அதில் எப்படி போகும், அந்த நீர் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி. பாடனா இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஓடை ஓடிக்கிட்டே இருக்கா. ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னாக்க, பாடல் இசைக்கிற மாதிரி இருக்குது. சரி, இந்த பாடலை பாட இந்த ஓடை எந்த பள்ளியில் போய் படிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. கவனிங்க. பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி. ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போராரடி. இதை வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, கவிஞர்களால் கூட இதை ஈடு செஞ்சு எழுத முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னாக்க, அந்த ஓடை அவ்வளோ அருமையாக பாடிக்கிட்டு போயிட்டுருக்கு. எந்த ஓடை அப்படின்னா, ஓடை அவ்வளோ அருமையாக பாடிக்கிட்டு போயிட்டுருக்கு. அப்படி போகும்போது என்ன சொல்கிறாங்க, கவிஞரால் கூட அதை வந்து ஈடு செஞ்சு எழுத முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் பாடலை கவனிங்க. இந்த பாடல் வந்து மனப்பாட பாடல், அதனால் நல்லா கவனிங்க. ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி. பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி. ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போராரோடி. ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போராரோடி. மறுபடியும் கவனிங்க. அடுத்த பாடலை பாருங்க. நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமையை ஓட்டி. நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி. கொஞ்சி குளவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி. இப்போ இந்த நீரானது என்ன செய்யுது அப்படின்னாக்க, நன்சைக்கும் போய் பாயுது, புன்சைக்கும் போய் என்ன செய்யுது, கொடுக்குது. அது கொடுக்கறதுனால தான் அங்கே உள்ள தாவரங்கள் பயிர்கள்லாம் செழித்து. அப்போ உணவை கொடுக்கறது எது அப்படின்னா இந்த ஓடைகள் தான். அடுத்து நாட்டு மக்களோட வறுமையும் போக்குது. அடுத்து கொஞ்சி குளவி கரையை வாட்டி, அது அந்த கரை வழியாக செல்லும் பொழுது எப்படி போகுது அப்படின்னா கொஞ்சி குழாவிக்கிட்டு போகுது. அடுத்து குளிர்ந்த புல்லுக்கும் இன்பம் கூட்டி. குளிர்ந்த புல்லுக்கும் இன்பம் கூட்டி. மறுபடியும் கவனிங்க. நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி. கொஞ்சி குளவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி. ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். அடுத்த கவனி. நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண, நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண நீளுழைப்பை கொடையாய் காட்டி. செஞ்சொல் மாதர் வல்லை பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும். நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண நீளுழைப்பை கொடையை காட்டி. செஞ்சொல் மாதர் வல்லை பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும். ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். பாடலை யார் எழுதுனது அப்படின்னா வாணிதாசன். அடுத்து கவனிங்க. நெஞ்சில் ஈரம் இல்லார் அப்படின்னா யாருன்னா இரக்கமே இல்லாதவர்கள். அவங்க கூட நான்ற மாதிரி என்ன செய்யுது அப்படின்னா அந்த ஓடை நீள் உழைப்பு கொடுக்குது. நீள் உழைப்பை அப்படின்னாக்க என்ன பண்ணுதுன்னா இடையறாது உழைத்து கொண்டே இருக்கிறது. ஓடை தடைப்பட்டால் என்னாகும், நம்மளுக்கு நீர் கிடைக்காது, பயிர் செழித்து வளர முடியாது. அதனால் என்னாகும்னா வறுமை ஏற்படும். அப்போ தன்னோட உழைப்பை என்ன செய்யுது அப்படின்னா ஓயாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது. யார் வந்து நான்ற மாதிரின்னா நெஞ்சில் ஈரம் இல்லாத இரக்கமே இல்லாதவர்கள் வெக்கமடைகிற மாதிரி என்ன செய்யுது அப்படின்னாக்கா தன்னோட உழைப்பை காட்டிக்கிட்டே இருக்குது. அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னாக்க சிறந்த சொற்களை, செஞ்சொல் மாதர் அப்படின்னா நல்ல சொற்களை நற்சொற்களை பேசும் பெண்கள்
வல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வல்லைப்பாட்டுனா பெண்கள் பாடுற ஒரு வகையான பாடல். அந்த பாடல் வந்து பாடும்போது ஏற்படுங்கிற ஒளி போல் இருக்குதான் இந்த ஓடை செல்கிற பொழுது எப்படி இருக்குமோ அது போல். சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும். முழவு என்பது ஒரு இசைக்கருவி. முழவு என்பது ஒரு இசைக்கருவி. இது எங்கே இருக்கும் அப்படின்னா, இப்போ அந்த காலத்துலலாம் இருக்கும். எப்படின்னா ஒரு பானை மாதிரி இருக்கும், அது மேலே ஒரு துணியை வச்சு கட்டி மண்பசை போல் ஒட்டியிருக்கும், அதை மீட்டுவாங்க. அதுக்கு பேர் தான் முழவு அப்படின்னு சொல்கிறது. அந்த சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும் அந்த ஒளி போல் இருக்குதான் இந்த ஓடை செல்லும் பொழுது. மறுபடியும் பாடலை கவனிங்க. நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சி குளவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கும் இன்பம் கூட்டி ஓடையாட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் நெஞ்சில் ஈரம் இல்லார் நான நீல் உழைப்பை கொடையை காட்டி செஞ்சல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும். இப்போ சொற்பொருள் பார்க்கலாம். கவனிங்க. சொல்லும் பொருளும். தூண்டுதல், ஆர்வம் கொள்ளுதல். ஈரம், இரக்கம். முழவு சொன்ன பார்த்தீங்களா, முழவுங்கிறது ஒரு இசைக்கருவி. அது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நன்சை, நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் நன்சை அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம ஆற்று நீர் பாயுது பார்த்தீங்களா, அதை தான் என்ன சொல்கிறோம், நன்சை அப்படின்னு சொல்லுவோம். புன்சை அப்படின்னா குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம், மானம் பார்த்த பூமி. அதுக்கேற்ற மாதிரி தானியங்களெல்லாம் விதைப்பாங்க. குறைந்த நீரால் என்னென்ன பயிர்கள் விளையுது அப்படிங்கிறத செய்வாங்க. வல்லைப்பாட்டு. வல்லைப்பாட்டு அப்படின்னா பெண்கள் வந்து நெல் குத்தும் போது பாடப்படும் ஒரு வகையான பாடல் வல்லைப்பாட்டு அப்படிங்கிறது. பயிலுதல், படித்தல். நாணம், வெட்கம். செஞ்சொல், திருந்திய சொல். அடுத்து பாடலின் பொருள் பார்க்கலாம். இப்போ நீரோடையில் நீந்து விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறதே, அந்த பாடலில் சொல்கிறோம், ஓடையாட உள்ளம் தூண்டுதே அப்படின்னா நீரோடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறதே. நம்ம நீரோடையை பார்த்தோன்னே என்ன செய்வோம், உடனே போய் அதில் குதித்து விளையாட நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அந்த ஓடை ஓடும்போது எப்படி இருக்குன்னா கற்களில் உருண்டும் தவழ்ந்தும் நெளிந்தும் செல்கிறது. அந்த ஓடை வந்து செல்லும்போது எப்படி போகுது அப்படின்னா கற்களில் உருண்டும் தவழ்ந்தும் நெளிந்து செல்லும். இந்த ஓடையில் நீந்தி விளையாட நம்மளோட மனம் ஆர்வம் கொள்கிறது. அது ஓடும்போது எப்படி ஓடும், ஓடும்போது உங்களுக்கு கேட்டிருக்கோம், எப்படி சலசல என்று ஒலி எழுப்பிக்கிட்டே ஓடும். சலசல என்று ஒலி எழுப்பியபடி ஓடுவதற்கு இந்த ஓடை எந்த பள்ளியில் படித்ததோ, அது எவ்வாறு இசைக்குதோ அப்படிங்கிறதுக்கு அது போய் எந்த பள்ளியிலையும் படிக்கலை. அடுத்து நூல்களால் வர்ணித்து சொல்ல முடியாது. இதனோட அழகு, அந்த ஓடை சலசலன்னு ஒலி எழுப்புது பார்த்தீங்களா, அந்த ஒலியை வந்து வர்ணித்து சொல்ல யாராலையும், நூல்களால் வர்ணித்து சொல்ல கவிஞர்களால் கூட முடியாது. இதன் அழகுக்கு இணையாக யாரால் எழுத முடியும், இதன் அழகுக்கு இணையாக யாரால் எழுத முடியும். அவ்வாறு ஓசை எழுப்பி அவ்வளோ அழகாக இசைத்து செல்கிறது. இதை வர்ணித்து சொல்ல நூல்களில் யாருமே கிடையாது. அடுத்து நன்சை புன்சை நிலங்களுக்கு நீர்வளம் தந்து பயிர்களை செழிக்க செய்கிறது. நன்சை புன்சைக்கு நிலங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா நீர்வளம் தந்து பயிர்களை செழிக்க செய்கிறது. அவ்வாறு விளைந்த பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டோட வறுமையை போக்குகிறது. கொஞ்சி மகிழும் அலைகளால் கரையை மோதுகிறது. கொஞ்சி மகிழும் அலைகளால் கரையை மோதுகிறது. குளிர்ச்சியை தரும் புற்களுக்கு இன்பம் சேர்க்கிறது. அந்த ஓரமாக இருக்கும் பார்த்தீங்களா, கரை ஓரமாக, அந்த கரையில் உள்ள புற்களுக்கெல்லாம் என்னது, இன்பம் சேர்க்கிறது. நெஞ்சத்தில் இரக்கம் இல்லாதவர் வெட்கப்படுமாறு இடையராது ஓடி தன் உழைப்பை கொடையாக தருகிறது. அடுத்து சிறந்த சொற்களை பேசும் பெண்கள், சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வல்லைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழக்குவது போல் ஒலி எழுப்புகிறது. இப்போ ஓடை என்னெல்லாம் செய்யுது அப்படின்னாக்க, அது நம்ம ஓடையில் சலசலன்னு ஓடும்போது அதை நம்ம பார்க்குறதுக்கே எப்படி இருக்கும், நீந்து விளையாட ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அந்த சலசலன்னு ஓடுற ஒலியை வந்து நம்ம நூல்களால் வர்ணித்து எழுத முடியாது. இந்த ஓடை ஓடுறதுனால நமக்கு என்னெல்லாம் பயன்னா, நன்சை புன்சையெல்லாம் நல்லா செழிக்க செய்து அதன் மூலம் உணவு தந்து வறுமையை போக்குகிறது. அடுத்து அலைகளால் கரையை மோதி கொஞ்சி குழாவுகிறது. புற்களுக்கும் இன்பத்தை சேர்க்கிறது. இரக்கம் இல்லாதவர் கூட வெட்கப்படுமாறு கொடையை நிறைய தன்னோட உழைப்பை கொடையாக தருகிறது. இந்த மாதிரி செய்யும்போது அதனோட ஓசை எப்படி இருக்குது அப்படின்னா, சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வல்லைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவு போல இதனோட ஒலி இருக்கிறது.
சரி மாணவர்களே, இதில் உள்ளதெல்லாம் நல்லா கவனிச்சுங்க. இதுலேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்கலான்னு சொல்கிறேன். அடுத்து வாங்க நெக்ஸ்ட்டு. இப்போ மதிப்பீடு. பள்ளிக்கு சென்று நம்மளுக்கு பயிலுதலா, பார்த்தலா, கேட்டலா, பாடுதலா? பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. செஞ்சொல் மாதரின் வல்லை பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது எது? இங்கே எது முளவை மீட்டுகிறது? ஓடை. சரி, அடுத்து கவனிங்க. நன்சை அப்படிங்கிற சொல்லை பிரித்தா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, நன்மை கூட்டல் செய். நீள் உழைப்பு, நீள் கூட்டல் உழைப்பு. சீருக்கேற்ப, சீருக்கேற்ப சேர்த்தது. கவனிங்க, ஓடை ப்ளஸ் ஆடை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஓடை ஆடை. இப்படி கவனிங்க, இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. புக்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டே பாருங்கள் மாணவர்களே. இப்போ வந்து இந்த பாடல் ஓடையாட உள்ளம் தூண்டுதே அப்படிங்கிற பாடல் மனப்பாட பாடல். நல்லா படிச்சுட்டு எழுதிப்பார், பார்க்காம எழுதிப்பார். அடுத்து சொல்லும் பொருளும் எழுதி பாருங்க. நூல்வெளியை ஃபுல்லாக படிச்சுங்க. நூல்வெளியிலேருந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து பாடலின் பொருளை படிச்சுட்டு அதிலேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்கலான்னு சொல்கிறேன். கவனி. ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார்? ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார் அப்படின்னா, எப்படி ஓடுது? கற்களில் உருண்டும் தவழ்ந்தும். உன்னோட சொற்பொருளில் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்துக்க, நான் சொல்கிறத வச்சுட்டு அப்புறம் புக்கை எடுத்துப்பார். கற்களில் உருண்டும் தவழ்ந்தும் நெளிந்தும் சலசல என்று ஒலி எழுப்பியும் அலைகளால் கரையை மோதியும் புற்கள் குளிருமாறும், புற்கள்லாம் இன்பம் அடையுமாறும் இடையறாது ஓடை ஓடுகிறது அப்படின்னு நீ ஆன்சர் எழுதலாம். அடுத்த கொஸ்டின். ஓடை எழுப்பும் ஒலிக்கு எதனை ஓமையாக வாணிதாசன் கூறுகிறார்? ஓடை ஒலி எழுப்புது. அப்போ வாணிதாசன் எதை ஓமையாக கூறுறார் அப்படின்னா, சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடுற வல்லை பாட்டின் சிறப்புக்கேற்ப முளவை முழக்குவது போல ஓடை ஒலி எழுப்புகிறது என்கிறார் வாணிதாசன் அப்படின்னு எழுதணும். அடுத்து, ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவன யாவை? சரி, ஓடையின் பயன்களாக என்ன செய்யுது அப்படின்னா, ஓடையினால் நமக்கு என்ன நன்மை ஏற்படுது? நன்சை புன்சை நிலங்களுக்கெல்லாம் நீர்வளம் தந்து பயிர்களை செழிக்க செய்கிறது. அவ்வாறு விளைந்த பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டோட வறுமையை போக்குது. அடுத்து, கொஞ்சி மகிழும் அலையை மோதுகிறது, கரையை மோதுகிறது. குளிர்ச்சியை தரும் புற்களுக்கும் இன்பம் சேர்க்கிறது. நெஞ்சத்தில் இரக்கம் இல்லாதவர்கள் கூட வெட்கப்படுமாறு இடையராது தன் உழைப்பை காட்டிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு எழுதலாம். அடுத்து, சிந்தனை வினா. இது நீனா எழுதணும், எழுதிப்பார். வல்லை பாட்டு என்பது நெல் குத்தும் பொழுது பாடப்படும் பாடலாகும். இதுபோல் வேறு எந்தெந்த சூழல்களில் பாடல்கள் பாடுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் எடுத்துக்காட்டாக சொல்லுவோம். திருமணத்தும் போது பாடுவாங்க. அடுத்து, குழந்தையை தாளாட்டுறதுக்கு பாடுவாங்க. வயலில் நாட்டு நடும்போது பாடுவாங்க. இது மாதிரி உனக்கு தெரிந்த பாடல்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீ எழுதணும். இப்போ கவனிய மாணவர்களே, இதுலேருந்து நான் நடத்தினதுலேருந்து மனப்பாட பாடல் படி, நூல்வெளி படி, சொற்பொருள்லேருந்து கொஸ்டின் எழுது. சிந்தனை வினாவுக்கு மாடல் எப்படின்னு சொல்லிட்டேன். நானாக ஒரு பாடல் சொல்லியிருக்கேன், தாலாட்டு பாடல். இது போல் உனக்கு என்ன தோணுதோ அந்த பாடல்களெல்லாம் எழுதிக்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளு. ஃபஸ்ட்டு புக்கை உன்னோட பக்கத்தில் வச்சுக்கிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி மாணவர்களே. இனிமேல் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னோடய மொபைல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோ இயல் 2 கோணக்காத்து பாட்டு அப்படிங்கிறது அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.